ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நான் வெள்ளை கொழக்கட்டை பண்ணி காமிக்க போறேன். நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி, அதனால வந்து எல்லாரும் பிள்ளையார் நல்லா வேண்டிக்கோங்கோ. அதுக்கப்புறம் முதல்ல கொஞ்சம் ஏதாவது ஒரு நம்மளால முடிஞ்ச ரூபாயை கொஞ்சம் எடுத்து வச்சு பிள்ளையாருக்கு எல்லாம் நன்னா வரணும்னு வேண்டிட்டு பண்ணுங்க. ஒரு தேங்காயை சதுர்க்காய் போடுங்க. சதுர்க்காய் எப்படி செதறதோ அந்த மாதிரி நம்ம கஷ்டம் எல்லாம் செதறடிச்சிருவார். ஸோ பிள்ளையார நன்னா வேண்டிட்டு எல்லாரும் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். வெள்ளை கொழக்கட்டுக்கு தேவையான பொருள் வந்து இந்த டம்ளரால ஒரு டம்ளர் பதப்படுத்தின அரிசி மாவு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1.25 1.5 டம்ளர் ஜலம் வச்சுருக்கேன். அப்புறம் இதே இதால வந்து ஒரு 3/4 வெல்லம், 1 வந்து தேங்காய் துருவிந்து வச்சிருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மேல் மாவுல போடுறதுக்கு உப்பு. அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த ஜலம் அளந்து வச்சோம் இல்லையா, அந்த ஜலத்தையும் விட்டுண்டு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கலர போகிறோம். இது அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு மேல் மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போடுங்க. இது பாருங்க நல்லா கெட்டி ஆகிட்டே வரும். இதை வந்து நல்லா கலரிண்டே இருந்தோம்னா சட்டுன்னு கெட்டிப்பட்டுடும். ஏன்னா நம்ம வெந்நீரை வச்சு அதில் போடுறது வந்து எல்லாருக்கும் கரெக்டாக வருமானு தெரியாது. அது பிகினர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரைச்சி விட்டுன்ட்டு பண்ணினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அது நல்லா கெட்டிப்பட்ட உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது நல்லா கெட்டிப்படுற வரைக்கும் கலரிண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஈர துணி போட்டு நல்லா மூடி வச்சுடணும். நல்லா, ஏன்னா அது வந்து காஞ்சி போகக்கூடாது மாவு, அதனால ஈர துணி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு, இல்லைன்னா ஒரு மூடியை போட்டு மூடி வைங்கோ. சூடு ஆறின பிறகு அதை நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். அதை நல்லா அதை பாருங்க பந்து போல நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எப்பவும் போல தண்ணியில் கையை வச்சுட்டு இதை நம்ம தொட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒட்டக்கூடாது. கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா ஆயிடுத்துன்னு அர்த்தம். இப்போ இது வந்து ஆயிடுத்து. நான் தண்ணி தொடாம தான் வச்சுட்டு இருக்கேன், அதுக்கே நல்லா தெரியுது ஆயிடுத்து. அவ்வளோதான். அதை அணைச்சிட்டு நம்ம மூடி வச்சு விடலாம். மேல் மாவு ரெடி. ஒரு இழுப்பச்சட்டியில் நெய் விட்டுருக்கேன். அப்புறம் இந்த தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். இது வந்து நான் முன்னாடி தேங்காய் எப்படி திருவுறதுன்னு ஒரு இது வீடியோ போட்டிருக்கேன். இது அந்த மெத்தட் தான் திருவிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வேட்டில் வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் கீரணும் தான், கொஞ்சம் கீரி எடுத்தோன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு தோலை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு திருவினோன்னா நல்லா பூ போல வந்து விடுறது. உட்காந்து திருவ முடியாதவள்லாம் அந்த வீடியோ பார்க்கலாம். ஈஸியாக தான் வந்துட்டு நான் பண்ணேன், எனக்கு கரெக்டாக தான் வந்தது. இதை நெய்யில் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து வாங்கிட்டு இருக்க வெல்லம் வந்து இது இல்லாதது, மண் இல்லாதது. இது வந்து இங்கே நகரலூரில் இருக்கேன்னா, இது வந்து கிரீன் மந்த்ராஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் கிடைக்கிறது இது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து பட்சணம் செய்யும் போது வடிகட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது வந்து நல்லா இதுவாகிடும். இப்போ வந்து இது எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா ஒன்றா கலக்கட்டும். கடைசியில் ஏலக்காய் பொடி போடணும், ஒரு துளியூண்டு உப்பு. ஏன்னா அதில் ஆல்ரெடி நம்ம மாவுல உப்பு போட்டிருக்கோம். இதில் வந்து ரொம்ப லைட், போட்டதும் போடாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி போடணும். இதை வந்து நம்ம உடனே ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், இல்லைன்னா அந்த சூட்டில் வந்து அது திருப்பி வெள்ளம் ஆயிடும். நம்மளோட மேல் மாவு ரெடி ஆகிடுத்து. அதை நல்லா ஆற வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ தானே பாருங்க நல்லா பிசிஞ்சல்னா நல்லா கட்டி இல்லாமல் பிசிஞ்சுக்கோங்க. நல்லா கையால் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 உருண்டை உருட்டி வச்சுட்டேன். அதே மாதிரி இதையும் இந்த பூரணத்தையும் ஒரு 10 எடுத்து பாருங்க. நாங்கள் ஆறின பிறகு நல்லா உருண்டையாக உருட்ட வரும். கொஞ்சம் நெய் தடவி உருட்டிட்டு இதையும் ஒரு 10 எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து சொப்பு பண்ணிட்டேன். இது வந்து நம்ம சொப்பு மாதிரி நல்லா குழிவாகவும் பண்ணிக்கலாம், இல்லை சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டாக பண்ணிட்டு இதில் வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு இது பண்ண வேண்டியது தான். எப்படி பண்ணினாலும் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி ஒத்த கையில் காமிக்கிறேன், அதனால அவ்வளோதான். அதை உள்ளே தள்ளிட்டு நம்ம ஃப்ளாட்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு குழிவாக வந்ததுன்னா நீங்கள் குழிவாகவும் பண்ணிக்கலாம். ரெண்டு கையில் பண்ணால் கொஞ்சம் சரியாக வரும், ஒத்த கையில் பண்ணுறேன். இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுலையும் நம்ம ஒன்று வச்சுட்டு அப்படியே மூடினாலும் வரும்.
உருண்டா இருக்கிறதுலையும் வரும், ஃப்ளாட்டாக இருக்கிறதுலையும் வரும். மாவு மட்டும் நல்லா வெந்து நல்ல எலாஸ்டிசிட்டியாக இருக்கணும். அது அப்போ தான் வந்து நல்லா வரும். ஃப்ளாட்டாக இருந்தாலும் அதுலேயும் வரும். உங்களுக்கு இந்த மேலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மாவு வரும். நான் அப்புறம் ரெட்டை கையில் பண்ணுறதை வந்து நான் போடுறேன். இப்போ வந்து சும்மா உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஒன்று காமிக்கிறேன். நான் அப்புறம் அதில் எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து வேட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுக்கணும். அதை உடனே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதுவாகிடும், உடஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அப்புறம் தான் எடுக்கணும். இது நல்லா ஷேப் கரெக்டாக கொண்டு வரணும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து ஏற்கனவே 8 பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். இந்த மாவு நல்லா ஆறிடுது இல்லையா, அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பிசிஞ்சிடணும். நல்லா பிசிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி இந்த 2 கையால் நம்ம வந்து உள்ளேந்து ஸ்டார்ட்டும் பண்ணலாம். அப்படி பண்ணினா அப்படி குழிவாக சொப்பு மாதிரி வரும். அப்புறம் இந்த மேலே எட்ஜிலெல்லாம் கொண்டு வந்து நல்லா குழிவாக பண்ணிடலாம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு குழிவாக வரலை அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளாட்டாகவும் பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ளாட்டாகவும் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை உருட்டுறதுக்கு. மாவு மட்டும் நல்லா கலர் இருக்கணும், கொஞ்சம் வெந்து இருக்கணும். அதுதான் இதில் வந்து மாவு கரெக்டாக இருக்கணும். நல்லா திருப்பி நம்ம பண்ணும்போது கூட என்ன பண்ணணும், நல்லா உருட்டிக்கணும். உருட்டி 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 உருட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கையில் அப்படி பண்ணினேன்னா நல்லா சொப்பு வரும். சொப்பு வர தெரியாதவா ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு அதுலேயே கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எப்படி பண்ணினாலும் இதை பண்ணிடலாம். இந்த மாதிரி ரவுண்டாகவும் வரும், ஃப்ளாட்டாகவும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் 2 விதமாகவும் பண்ணி காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம மேலே வச்சுட்டு மூடிடணும். மூடி ஒரு ஷேப் கொண்டு வந்து வச்சிடணும். அவ்வளோதான். 2 கையால் காமிக்கிச்சு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஒத்த கையால் காமிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படியோ கேமராவை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக ஏதோ பண்ணிடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாரும். இது வந்து நம்ம ஃப்ளாட்டாக பண்ணினது. இதுலேயும் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நான் வந்து ரைஸ் குக்கர் தான் வச்சுருக்கேன். அந்த ரைஸ் குக்கரில் வந்து நல்லா முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சூடுபடுத்திடுங்க. அதுக்கப்புறம் இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயை தடவிட்டு இந்த கொழக்கட்டையெல்லாம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அது ஒரு 10 நிமிஷம் வெந்ததுன்னா கொழக்கட்டை ரெடி ஆகிடும். இதை வந்து கொஞ்சம் சாப்பில் வைங்கோ. அப்போதான் வந்து நம்ம எடுக்கிறச்சே வந்து நல்லா வரும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம நேரம் வச்சிட்டோம்னா அது எடுக்கும் போது என்ன ஆகும், பிஞ்சு போயிடும் சரியா இல்லைன்னா. ஸோ இப்படி வச்சேன்னா உங்களுக்கு வந்து பியாமல் நம்ம அழகாக எடுக்கலாம். பட் உடனே எடுக்க முடியாது, அதை ஆற விட்டுட்டு தான் எடுக்கணும். அப்போதான் நல்லா இருக்கும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்துட்டோம். நம்மளோட மோதகங்கள்லாம் ஸ்வீட் மோதகம் ரொம்ப நல்லா ரெடியாக எடுத்து நீங்கள் வந்து 1.25 தண்ணி வச்சுட்டேன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இழுத்து பிசியணும். அதை பிசிஞ்சு அந்த எலாஸ்டிசிட்டி இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வந்து விண்டு போயிடும். ஸோ நீங்கள் 1.25 வச்சுட்டேன்னா கரெக்டாக இருக்கும். பக்கத்தில் கொஞ்சம் ஜலம் வச்சுக்கோங்க, வேணும்னா விட்டு பிசியறதுக்கு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.